நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான புளியோதரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். புளி சாதத்துக்கும் புளியோதரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இன்றைக்கி புளியோதரை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். நான் புளி ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து, தோசை புளின்னு சொல்லுவாங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து இது பண்ணி வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு ரசம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி இது பண்ணிக்கோங்க. இதை மிச்சமும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து பாருங்கள், வரமிளகா, அதாவது தனி மிளகான்னு சொல்லுவாங்க, ஒரு 5, கொத்தமல்லி, வரமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சைக்கடலை பருப்பு, அதுவும் 2 டேபிள் ஸ்பூனு, உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகு ஒரு 1 டேபிள் ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக எண்ணெய் விட்டு வணக்கி அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, மறுபடியும் பாருங்கள் மிளகாய், பச்சைக்கடலை பருப்பு, உளுந்து, கருவேப்பிலை. இது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு, இங்கே ஏற்கனவே சொன்னது அரைச்சி எடுக்கிறதுக்கு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், புளியோதரையில் போடுறதுக்கு கடலைப்பருப்பு. ஓகேங்களா? இதை நான் வறுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், அதனால் அப்படியே போட்டுக்கலாம். இன்கேஸ் பச்சை இதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேக போட்டு இது பண்ணிக்கிங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இதை சொல்ல மறந்துட்டேன், வெல்லம், ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டிங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு புளியோதரை டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஆனால் புளி சாதத்துக்கு நம்ம போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் ஒரு சின்ன பீஸ், ரொம்ப பெருசு எடுத்துடாதீங்க, இனித்து கிடக்கும். அதனால் ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, போதும், எண்ணெய் போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம், உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இதெல்லாம் அனலை கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டோம். தெரியுதுங்களா? எல்லாமே ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், வறுத்து எடுத்ததை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம் நைஸாக. இப்போ இதை போட்டு எப்படி நம்ம புளியோதரை ரசம் செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஏற்கனவே வணக்கணும்ல, இந்த பாத்திரத்தையும் நான் வச்சுக்கிறேன். பாத்திரம் காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு, கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல உளுந்து, பச்சைக்கடலை பருப்பு ரெண்டையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அனல் கம்மியாகவே வச்சுக்கோங்க, இல்லைனா பருப்பெல்லாம் கருகி போயிடும். இப்போ மிளகாய் போட்டுக்குவோம். அடுத்து கடலைப்பருப்பு, இப்போ பாருங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் வாசத்துக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில் அந்த பொடி, அது எல்லாத்தையுமே போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க எண்ணெயிலேயே. அடுத்து புளி தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பீஸ் வெல்லம். இதை நுணுக்கி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் கரைஞ்சிரும். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது, தெரியுங்களா? இப்போ உப்பு வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பை போட்டு ஒரு கிண்டு விட்டுருங்க, உப்பு கரையிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குங்களா, இது நல்லா சுண்டி புளிகிற சோப்பை பார்த்திங்களா, அது மாதிரி நல்லா சுண்டி கொஞ்சமாக வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சாதத்தில் ஊற்றி கிண்ட முடியும். நல்லா சுண்டட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ரசம் கொதித்து வந்துருச்சு. புளியோதரை ரசம் தெரியுங்களா, நல்ல தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி ஜாம் மாதிரி ரெடி ஆகிடுச்சு.
இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், சாப்பாடை நம்ம கொட்டிக்கிட்டாச்சு. இது வந்து வடித்த சாதம். முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடை வந்து வடித்து கொட்டிக்கிங்க, குக்கரில் வச்சு கொட்டாதீங்க. இது வந்து சூடு நல்லா ஆறட்டும். சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளியோதரை ரசம், அதை எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். நல்லா பரவலாக ஊற்றிக்குவோங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. ரசம் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக கிண்டியாச்சு. இன்னமும் ரசம் பத்தலைன்னா நீங்கள் ரசம் ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த புளிப்பு சுவை போதுங்கிறதுனால நான் விட்டுட்டேன். சாப்பாடு பாருங்கள், இப்போ அருமையாக வந்துடுச்சு புளியோதரை. இதுதான் வந்து நம்ம கோயிலெல்லாம் செஞ்சு கொடுக்குற புளியோதரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.